உங்களோட மந்த்லி மெடிசின்ஸ் வித் 20% டிஸ்கவுண்ட் அண்ட் ஃப்ரீ டெலிவரியோட வாங்கணும்னா உடனே சக்தி ஃபார்ம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. நாடாளுமன்றத்திற்கு 7 கட்டங்களாக தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ளது. முதற்கட்டமாக தமிழ்நாட்டில் ஏப்ரல் 19ஆம் தேதி ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெறும் என்று இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார், நாடு முழுவதும் மக்களவைத் தேர்தல் 7 கட்டங்களாக தேர்தல் நடைபெறும் என்று கூறியுள்ளது. முதற்கட்டமாக தமிழ்நாட்டில் ஏப்ரல் 19ஆம் தேதி மக்களவைத் தேர்தல் நடைபெறும் என்றும், மக்களவைத் தேர்தலோடு விளவங்கோடு சட்டமன்ற தொகுதிக்கும் அன்றே இடைத்தேர்தல் நடைபெறும் என்றும் தெரிவித்தார். தேர்தலில் பதிவான வாக்குகள் ஜூன் 4ஆம் தேதி எண்ணப்பட்டு அன்றே முடிவுகள் அறிவிக்கப்படும் என்று கூறினார். இன்னும் 34 நாட்களில் தமிழ்நாட்டில் மக்களவைத் தேர்தல் நடைபெற உள்ளது. தமிழகத்தில் வாக்குப்பதிவுக்கும் தேர்தல் முடிவுக்கும் 46 நாட்கள் இடைவெளி உள்ளது. தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட நாளில் இருந்து 80 நாட்களில் மத்தியில் அடுத்தது ஆட்சி அமைப்பது யார் என்பது தெரிய வரும். தமிழ்நாடு உட்பட 22 மாநிலங்களுக்கு ஒரே கட்டமாகவும், உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட 3 மாநிலங்களில் 7 கட்டங்களாகவும் தேர்தல் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி தமிழ்நாடு, புதுச்சேரி, கேரளா, ஆந்திரா, தெலங்கானா, பஞ்சாப், குஜராத், டெல்லி, கோவா, சண்டிகர், ஹரியானா, ஹிமாச்சல், உத்தரகண்ட் உட்பட 22 மாநிலங்களில் ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெற உள்ளது. கர்நாடகா, ராஜஸ்தான், திரிபுரா மற்றும் மணிப்பூர் மாநிலங்களில் 2 கட்டங்களாகவும், சத்தீஸ்கர் மற்றும் அசாம் ஆகிய மாநிலங்களில் 3 கட்டங்களாகவும் தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஒடிசா, மத்திய பிரதேசம், ஜார்க்கண்ட் ஆகிய மாநிலங்களில் 4 கட்டங்களாகவும், மகாராஷ்டிரா மற்றும் ஜம்மு காஷ்மீரில் 5 கட்டங்களாகவும் வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது. உத்தரப்பிரதேசம், பீகார் மற்றும் மேற்கு வங்கம் ஆகிய மாநிலங்களில் 7 கட்டங்களிலும் வாக்குப்பதிவு நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆந்திரா, அருணாச்சல பிரதேசம், ஒடிசா, சிக்கிம் ஆகிய மாநில சட்டப்பேரவைகளுக்கு தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஏப்ரல் 19ஆம் தேதி நடைபெறும் முதற்கட்ட தேர்தலின் போது அருணாச்சல பிரதேச சட்டப்பேரவைக்கு வாக்குப்பதிவு நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோன்று சிக்கிம் மாநில சட்டப்பேரவைக்கும் ஏப்ரல் 19ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது. மே 13ஆம் தேதி நடைபெறும் 4ஆம் கட்ட தேர்தலின் போது ஆந்திர சட்டப்பேரவைக்கு ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெற உள்ளது. அதே நேரத்தில் ஒடிசா மாநில சட்டப்பேரவைக்கு 4 கட்டங்களாக தேர்தல் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி மே 13, மே 20, மே 25 மற்றும் ஜூன் 1 ஆகிய தேதிகளில் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற உள்ளது. வாக்கு எண்ணிக்கை ஜூன் 4ஆம் தேதி நடைபெறும் என தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. உங்களோட மந்த்லி மெடிசின்ஸ் வித் 20% டிஸ்கவுண்ட் அண்ட் ஃப்ரீ டெலிவரியோட வாங்கணும்னா உடனே சக்தி ஃபார்ம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க.